பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏழ்மை நிலையில இருக்கீங்களா? கண்டிப்பா ஏசப்பா உங்களை மறந்து போகல. கொஞ்ச காலம்தான் இந்த கஷ்டம். உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். இங்க பாருங்க, ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே சிறுமைப்பட்ட நிலைமையில சில நேரங்களில் சத்ருவானவன் நம்மளை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம அந்த நிலைமையில் இருக்கும்போதும் நம்மளை ஏசப்போ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. ஏசப்போ உங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போ வெட்கப்படுற சூழ்நிலை நீங்கள் வந்தீங்கனாலும் இதை சகித்து கொள்ளுங்கள். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஸோ நம்மளை ஏசப்பா தங்கத்தை எப்படி நெருப்பில் போட்டு அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுடைய விசுவாசத்தை செக் பண்ணுவாங்க. இத்தனை பிரச்சனைகள் உங்களையும் என்னையும் சூழ்ந்து இருக்கும்போது நாம் ஏசப்பாவுக்குள்ளே நிலைத்து இருக்கிறோமா இல்லை பின்வாங்கி போகிறோமா என்று. தேவனை மறக்கிறவர்கள் நாசம் அடைவார்கள்னு போட்டிருக்கு. ஸோ தேவனை மறக்கிற இருதயம் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் எப்போதுமே ஏசப்பாவே நம்பி இருப்போம். கண்டிப்பாக எளிமையானவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஏசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. உங்கள் நிலைமை இப்படியே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வளர போகிறீங்க. ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டீங்கல்ல, நீங்கள் உயர போகிறீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை இந்த மெசேஜ், எல்லா ஜனங்களுமே எந்த மதத்தில் இருந்தாலும் சரிதான், என்ன இதில் கேஸ்டில் இருந்தாலும் சரிதான், ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஜீவனை கொடுத்தாங்க. ஏசப்பா இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.